ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். நேற்று லைவ் போட்டுக்கிட்டே இருந்தேன். போட்டுட்டு இருக்கும்போது எதனால் நான் டக்குன்னு லைவை கட் பண்ணிவிட்டு அந்த லைவை டிலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஒரு 3 நாள் 4 நாளுக்கு நான் லைவே போட முடியாது. ஏன்னா எதனால் அப்படின்றதே எனக்கு இப்போ வரைக்கும் உண்மையாக தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 ரீசன் நினச்சிட்டு இருக்கேன். ஒன்று அந்த எலெக்ஷனை பற்றி பேசினதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரி ட்ரெஸ்ஸை மேல் ஷர்ட் மட்டும் அப்படியே பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடன்னு தான் இருக்கும். இது 2 ரீசன் நான் நினச்சிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதனால தான் லைவை நேற்று கட் பண்ணிவிட்டு உடனே டிலீட் பண்ணிட்டேன். நான் நேற்று போட்ட லைவை நேற்று போட்ட வீடியோவில் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, நீங்கள் முன்னெல்லாம் கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிங்க, இப்போ ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க? அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் படித்து சொன்னது எல்லாமே ராதா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட்டுக்கே பாவம் அவங்களால அந்தளவுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல. அதனால தான் எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை கொடுக்காம ஒரு சில கமெண்ட்டுக்கு மட்டும் எனக்கு படிக்க தெரிஞ்ச கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அது கூட நான் எப்படி ரிப்ளை பண்ணுறேன்னா, எழுத்தை கூட்டி அந்த ஒரு சிலது எனக்கு படிக்க தெரிஞ்சதை மட்டும் நான் படிச்சுட்டு அதுக்கு வெறும் அந்த மைக்கில் மட்டும்தான் ஆன் பண்ணி நான் அப்படியே சொல்கிறேன். மற்ற எந்த ஒரு கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணல. இந்த சூப்பராக இருக்குது, நைஸ்க்கா, இதுக்கெல்லாம் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை கொடுக்குறேன். மீதி பெரிய கமெண்ட்டுக்கெலாம் நான் யாருக்கும் ரிப்ளை கொடுக்கலாமா. இது அதுக்கப்புறம் ராதாக்கு அடுத்தது ஷில்பா கமெண்ட் படித்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஷில்பாவுமே கமெண்ட் படித்து சொல்கிறதில்ல. ஏன்னா ஷில்பாவுமே வீடு கட்டிக்கிட்டு இருக்காளா, அதனால் அவளுமே எனக்கு படித்து சொல்கிறதில்ல. இதுக்கு நடுவில் அக்காவுமே கமெண்ட்டுங்க படித்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷில் வரதெல்லாம் அக்கா படித்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அக்காக்கிட்டே பேசுகிறது அந்தளவுக்கு இல்லைங்களா, அதனால் அவங்களுமே படித்து சொல்கிறதில்ல. எனக்கு படிக்க தெரியலனாலும் நான் எதுலையாவது ஒன்றுதில் என்னை சாதிச்சுக்கணும் அப்படின்றத நினச்சி தான் வந்தது இந்த சோஷியல் மீடியா. ஆனால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்றத நாம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எப்படியாவது கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ண. அப்போ லைவில் எப்படி படிக்கிறேன்னா, நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் எனக்கு லைவ் நான் படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைவ் படித்து சொல்கிறாங்க. தினமும் 1 ஹவர் நான் அவங்களுக்கு லைவ் படித்து சொல்கிறேன்க்கா அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த லைவ்லையுமே இந்த 2 நாளாக முந்தா நேற்று போட்ட லைவ்லையுமே அவங்க படித்து சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணேன். இதுக்குமே அவங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேம்மா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, நான் மொதல் வாரத்தில் போட்ட வீடியோவில் எல்லாருமே நினச்சிக்கிட்டீங்க நீங்கள், நான் தனியாக சமைச்சு சாப்பிட்றேன், அக்கா கேஸில் சமைக்கிறாங்க, நான் அடுப்பில் சமைக்கிறேன்னு சொன்னதை நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் சமையல் ஒன்றா தான் சமைச்சு சாப்பிட்றோம். அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல, அவங்க என்கிட்ட பேசுகிறதில்ல. ஏதாவது தேவை அப்படின்ற மாதிரியா இருந்தால் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்கிறேன், நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்கிறாங்க. முன்னே இருந்த பாண்டிங்கில் நாங்கள் இல்லை, தனியாகவும் சமைச்சு சாப்பிட்ல. அந்த வீடியோவில் நான் சொன்னது என்னென்னா, அக்கா கேஸில் குழம்பு இதெல்லாம் சமைக்கிறாங்க, நான் அடுப்பில் உங்களுக்கு நீங்கள் அதை டீட்டெயிலாக புரிஞ்சிக்கல, அதனால தான் நீங்கள் புரிஞ்சிக்காமல் நாங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட்றோன்னு சொல்கிறீங்க. நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் நான் தனியாக சமைச்சு சாப்பிட்ற முடிவில் இருப்பேனே தவிர, அது வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நான் தனியாக சமைச்சு சாப்பிட்றேன் அந்த மைண்ட் செட் எப்போவுமே எனக்கு வராது. நான் நினைக்கவும் மாட்டேன், அந்த மாதிரி நினச்சதும் கிடையாது. நான் அப்படி நினைக்கிற மாதிரியா இருந்தால் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி சமைச்சிருப்பேன். அவங்க ஒன்று நான் குழம்பு பொரியல் ஆக்கினாங்கன்னா அவங்க அடுப்பில் சாப்பாடு செய்வாங்க, அவங்க கேஸில் குழம்பு வச்சாங்கன்னா நான் சாப்பாடு வடிப்பேன். இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சோமே தவிர தனி ஓலைன்னு வச்சு நாங்கள் ஆக்கினது கிடையாது, ஆக்கவும் மாட்டேன். நான் என்னுடைய வீடு கட்டினதுக்கப்புறம் தான் நான் தனி ஓலை வச்சு நான் சமைப்பேனே. அது வரைக்கும் தனியாலாம் சமைக்க மாட்டேன் ஒரே வீட்டில் இருந்துக்குன்னு. இந்த டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் கிறுக்குத்தனமாக மாமா கிட்ட நான் பேசிக்கிட்டு வீடியோ எடுத்திருப்பார் மாமா. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. எல்லாமே அதில் மாமா கிட்ட பேசிக்கின்னு நான் ஊறுக்காய் எடுக்கிறப்போ பேசின்னு இருந்தது எல்லாமே காமெடிக்காகவும் விளையாட்டுக்காகவும் தான் நான் பேசினது. நீங்கள் யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய காமெடிக்காக, என்னுடைய ஃபன்னுக்காக நான் அந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அம்மா நம்ம மாங்காய் அங்கேருந்து கொண்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாங்காவெல்லாம் அம்மா எப்படி அந்த ஒரு ஓடு வச்சு சொரண்டாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மெயினாக மாமா கூட என்ன ஃபன் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம். நானும் மாமாவும் மாங்காய் பொறுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போக போகிறோன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அங்கே மார்க்கெட்டுக்கு போன இடத்த பானிபூரி சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டோன்றதை காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று நம்ம தண்ணி இடத்துலேருந்து பொறுக்கிட்டு வந்தது.
அது வந்து மாமியார் வந்து சீவுறாங்க பாருங்க. விடுதியாம்மா விடுது பாருங்க. இங்கே வந்து ஒடிசாவில் வந்து இது வந்து ஒரு இதுவோடைய ஓடு, அதில் தான் வந்து மாங்காய் சீவுறாங்க பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்களா. அதில் நம்ம கத்தியால் கட்டரால் சீவினா கூட இவ்வளோ அழகாக வராது. வந்து இங்கே பொரியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். கோவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு மஞ்சள் பூசணி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கேன் ஓகேங்களா. இங்கே வந்து அக்கா வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு கழுவிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்து எல்லாமே பண்ணி வச்சு அக்கா வந்து சாதம் வடிச்சிட்டாங்க. இது வந்து தண்ணி சாப்பாடு ஆக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து மதியம் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அண்ணா வந்து அங்கே சைக்கிளில் வேலை பார்த்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்களா, அதுக்காக அப்பா அம்மா வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்து இங்கே உட்காந்துட்டாங்க. இப்போ சமையல் முடிச்சுட்டு வந்து நம்மளும் மாங்காய் செய்வதுக்கு உட்காரலாம். இங்கே பாருங்கள், இதால் வச்சு நம்ம வந்து தெரியுதுங்களா, இதால் வச்சு நம்ம மாங்காய் உரிக்கலாம். நான் உரிச்சிட்டு தான் இருந்தேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நல்லா வாட்டமாக வந்து கைக்கு வந்துடுச்சுன்னா செம்ம அழகாக சூப்பராக உரிக்கலாம். அவ்வளோதான், இப்படி இழுக்கிறது மட்டும்தான். இதால் இப்படி உரிச்சு தான் ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த மாங்காவையுமே வந்து மாமியார் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா. இங்கே ஒடிசாவில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும் மாங்காய் சீவறதுக்கு. இது ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் மாங்காய் சீவறதுக்கு. இது சீவியாச்சு நம்ம அடிச்சு এই চোরি রকিবা তখন আনবা সব রক জেজে বাকার রক জেজে বাকার রকিবা না ஆசையா না ஆசையா இருக்குது. அரிய அடிச்சிடுவேன் நானே. நான் வெட்ட போறவா अंधी अंधी आना खाली हानेला जी நான் மழை கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்க, இப்போ மணி கரெக்டாக 4:30 ஆகுது. நான் இப்போ தான் வந்து ஊறுகாலாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். நீ இந்த வாட்டி அம்மாவை காட்டாத. எடிட்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து குப்பை நினச்சிக்க இருப்பீங்க நீங்கள். இது குப்பை கிடையாது, இது வந்து செத்தைனா இந்த மாங்காய் இலை, அதுக்கப்புறம் அது என்னது மாமா, மூங்கில் இலையெல்லாம் உழுதில்ல, அதனுடைய இலைங்க அது காய வச்சுருக்கோம் ஈரமாயிடுச்சுன்னு. அவ்வளோதான். அந்த பக்கம் இருக்கிறது சாணி வரட்டை. ஆல்ரெடி ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா அதை நான் பார்க்கல, இல்லைனா அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காலை கை வச்சுருந்துருப்பேன். இப்போ வந்து இதெல்லாம் பெருக்கி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு குளிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு இவர் கூப்பிட்டு போவாரா என்னன்னு தெரியல. நானும் வந்ததுலேருந்து கூப்பிட்டு போகிறாராம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டுக்கு ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்றத நான் போயிட்டு வேணால் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் எதுக்காக அப்படின்ட்டு. அதுக்காக தான் நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம். இப்போ கடைக்கண்ட வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம போகலாம். நான் மாமா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன். அதனால் மாமா வந்ததுலேருந்து எனக்கு மாமாவுக்கு சரியான சண்டை.
ஏன்னா இன்றைக்கி சம்பளம் அவன் கையில் கொடுக்கல. ஏற்கனவே 2 நாளாக முன்னாடி காசு வாங்கி கொடுத்துட்டு இப்போ இன்றைக்கி அந்த காசை கொடுக்கறதுனால அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காகலாம் சண்டை போடல. காலையிலையும் சாப்பிடவே இல்லையா. ஐயோ அவங்க மாமியார் வேறு எடுத்து வச்சுன்னு இருக்கிறாங்க. இது பரவாயில்ல, ஏற்று வைக்கிட்டோம். காலையிலேயே சாப்பிட்லையா ரொக்கி போமா ரொக்கு. காலையிலையும் சாப்பிட்லிங்களா, அப்போது என்ன பண்ணேன்னா ஃபோன் பண்ணி சமைச்சி முடிச்சதுன்னே 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சாப்பாட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டேன். வந்துடுறம்மா 2 மணிக்கு வருவேன்னாரு. சரி 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். 2:15க்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அம்மா வந்து எண்ணெய் மாவு வாங்கின்னு வர சொன்னாங்க, வாங்கின்னு வந்துட்டோமானாரு. வாங்கின்னு வராதப்பா, நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போகலாம் நான் சொன்னேன். ஆனால் பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கேயே நல்லா மூக்கு பிடிக்க மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் பசியில் மணி 3:15க்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீ மட்டும் சாப்பிடு. எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். எவ்வளோ கொலை பசியில் இருந்தேன் நான். ஏப்பா நானே சொல்லிட்டேன் உன்கிட்ட, பசிச்சுன்னா நீ சாப்பிட்ருன்னு அப்படின்ட்டாரு. ஆனால் நீ மதிக்க மாட்டாம செம்ம இரிட்டேட்டிங்காக அப்படியே அந்த கோத்தில் உட்காந்து கப்புன்னு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போய் மீதி சாப்பிட்டாங்க. மீனுக்கு நம்ம மீன் இடத்துல போய் மீனுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ வந்திருக்கேன். பார்த்தா மழை வர மாதிரி தெரியலைங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம தான் எடுக்கணும் சரிங்களா. இந்த காலையிலலாம் வேலை செய்கிறது கஷ்டம்னு பார்த்தா இப்போ காலையிலேயும் வேலையே சேர்த்து நம்ம தள்ள விழுந்துச்சு சரிங்களா. ஏன்னா பாருங்களேன், 96 கிலோவில் வந்தவன் 90 கிலோ இருக்கிறேன் இப்போ நான் சரிங்களா. அப்போ கிட்டத்தட்ட 13 கிலோ இவங்க குடும்பம் எனக்கு சோறு போடாமல் என்னை இலைக்க வச்சிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை சொல்கிறேன், நான் அடிக்கிறதுக்கு வராங்க மாமா. இதை நான் எங்கே போய் சொல்லுவேன் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்குற எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லையா, நான் எவ்வளோ குறும்பாக இழைச்சி போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, கண்ணு வேலையை முடிச்சுட்டு மழை வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். ஓகே, நான் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காட்டுறேன். பாய். நம்மளையும் வேலை வாங்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டணும். மாங்காய் சீவி என் கை எப்படி பத்தை போட்டுச்சு பார்த்தீங்களா. மாங்காய் பத்தை போடுற மாதிரி என் கை பத்தை போட்டு இருக்குது. ஆனால் எரியுது உப்பு பட்ட உடனே. கொஞ்சம் கூட இந்த குடும்பத்துக்கு மனசாட்சின்றதே இல்லாமல் என்ன கஷ்டப்படுத்துறாங்க. நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுறேன்னா அவங்க அண்ணாக்கு தமிழ் தெரியும், அதனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன். என் வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணுதோ இல்லையோ, ஆனால் இந்த வீட்டு தெருவை நோக்கி நல்லா பயணம் வந்தது. என்னைக்கு மீன் சாப்பிட்டாங்க அன்னைக்கு. நான் மீன் பொரிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க போய் மீன் பிடிக்க சொல்லி. அன்னைக்கு நான் மீன் பொரிச்சு கொடுத்தேன்ல, அன்னைக்கு இத்தனோண்டு பீஸு கூட எனக்கு மீன் கொடுக்கலங்க. இன்றைக்கி மீன் பொரிச்சேங்க, இன்றைக்கி இத்தனோண்டு கூட கொடுக்கல. என் புருஷனுக்கு இவ்வளோ பெரிய மண்டை பட்டு வச்சுதான், அதை ஆல்ரெடி தின்னுட்டு வந்தது. திரும்ப அந்த மீன் மண்டி தின்னாரு. என்ன ஒரு பொண்ணு இருக்காளே, இத்தனோண்டு மனசில் ஒரு இறக்கம். மீன் அது ஒரே மீன் தான், அது பத்தலைன்னு சொல்லிட்டு அம்மா அது மதியானம் என்ன சொன்னாங்க, சன்னா சாப்பிட்ருக்க மாட்டாரு, அதனால் நீ போயிட்டு நீயும் சன்னா போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வாங்க மீன் இடத்துல அப்படின்னாங்க. பிடிக்க சொன்னாங்க மீன். நாளைக்கு செய்யறதுக்கு நீங்கள் நான் மீன் பொரிச்சின்னு வந்து நான் எண்ணெயில் நல்லா போட்டு பொரிச்சு நான் டயட்டில் இருக்கிறப்ப தான் அதெல்லாம். இப்போ நான் டயட்டில் இருக்கிறேன். குழம்பு செய்ய சொல்லிக்கிறாங்க அம்மா, புளி ஊற்றி சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டைலில். என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பஜ்ஜி போண்டா சுட்டு தின்ன போகிறாங்களா சாயந்தரம். இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ஒரு நாயத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே சும்மா ஃபன்னாக காமெடியாக பேசினது, தப்பாக நினச்சிக்காதீங்க. வரைக்கும் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம், வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை நீ போய் மீன் பிடி, வண்டி என்கிட்ட இருக்குது, ஃபோன் என்கிட்ட இருக்குது, காசும் என்கிட்ட தான் இருக்குது, எந்த கடனும் எனக்கு தெரியும், நானே போயிட்டு வந்துக்கிறேன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்புகிட்ட வீட்டில் இருந்து திட்டுவாங்க, என்னடா நீ இருக்கும்போது முன்னாடி தனியாக அனுப்புகிற மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு. சந்தன குழம்பு இந்த வசனை பிடிச்சி முழங்கு, உன்னெத்தியில் சுருண்ட முடி, அது கேப்பில் என்ன வரும்னு தெரியல. உன்னெத்தியில் சுருண்ட முடிய மேலே கொஞ்சம் ஒதுக்கு, மேலே கொஞ்சம் ஒதுக்கு, அதுக்கு மேலேயும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து
சுற்றி சுற்றி இருக்குதடி. பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு உனக்கு. என்னன்னு தெரியல. உன் சீல கத்தை இறக்கு. அண்ணாவா? அவங்க அண்ணா வராராம். நம்ம மூடி மீண்டுமான்ற மாதிரி மீண்டும் மீண்டும் தண்ணி இடத்துக்கு மீன் பிடிக்க வந்துட்டோம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க. நாளைக்கு சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன இந்த மனுஷனை போய் மீன் பிடிக்க சொல்லி அவங்க அம்மா வச்சா குழந்த மாதிரி புழுவெல்லாம் நோண்டி எடுத்துன்னு வந்து உக்காந்திக்கின்னு அவர் வந்தது மட்டும் இல்லாமல் என்னையும் கூட சேர்த்து ஈர்த்துன்னு வந்து உயிரை எடுக்கிறாருங்க. பாருங்கள் எப்படி எடுத்து போயிருக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் வீட்டில் கரெக்டாக இருந்தது வேலை. என்னென்ன வேலை சாமி பார்த்தேன் வீட்டில்? நான் மாமா அங்கே இருக்கு மாமா, அங்கே வந்து உட்காரு மாமா. வரும்போது என்னை கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லி தெரியுமா கூப்பிட்டு வர்றாரு, அங்கே வந்து அமைதியாக உட்கார்ற மாதிரி இருக்கணும், நீ வரணும். நான் என்னவோ சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி என்னை சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. நான் என்னத்தை சொல்கிறது என்னத்தை பேசுகிறதுனே தெரியல. சரி வாங்க இன்றைக்கி எத்தனை மீன் மாட்டுது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு அந்த ரெசிபி தமிழ்நாட்டு ஸ்டைலில் குழம்பு வைக்க சொல்லியிருக்காங்க. மீன் பிடிச்சி ஜிலேபி. அதனால் இன்றைக்கி பிடிச்சி சனிக்கிழமை பிடிச்சி வச்சுருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் தமிழ்நாட்டு ஸ்டைல் படி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதை தான் வாங்க பார்க்கலாம் எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். மனுஷன் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க எங்கே காணோம் பார்த்தீங்களா. ரெடியாக வராரு. ரெடி ஆகட்டும். மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம், எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பை. இங்கே பாருங்கள் மாமா மீன் பிடிக்கிறது யார் யார் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா, அதுக்கப்புறம் பப்புனு, அண்ணா, அந்த பக்கத்தில் அண்ணா பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க அச்சஸில் அப்படியே ராதாவுக்கு அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, அப்படியே அவங்களுக்கு அக்கா இல்லை தங்கச்சி அதை போல் இருப்பாங்க. ராதாவுமே நேரில் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்குமே. ஆனால் பார்த்தா 2 பேரும் அக்கா தங்கச்சி, நடகிட எல்லாமே அக்கா தங்கச்சி மாதிரி சொல்லுவாங்க. எப்போவுமே அவங்கள பார்த்தா எனக்கு அந்த எண்ணம் தோணும். இப்போலாம் வந்து மீன் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி வந்துட்டு மாமா வந்ததுலேருந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா வாரத்தில் 2 நாள் 1 நாள் சமைக்கிறதுனால மேக்ஸிமம் 2 நாள் சமைக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ வந்து இன்னும் 25ஆந்தேதியிலேருந்து மீன் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு 1ஆந்தேதி 2ஆந்தேதிக்கு வரைக்கும் எந்த நான்வெஜ்ஜுமே நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே கோவில் திருவிழா வந்துடுது. அதனால் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன், கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சி. மீன் பிடிச்சிட்டு அங்கே மீன் பிடிக்கிற இடத்தே ரொம்ப நமக்கு லேட் ஆகிடுச்சி. இப்போ தான் நான் கிளம்பியிருக்கேன். போயிட்டு எத்தனை மணிக்கு வர போகிறேன்னு தெரியல, என்னென்ன வாங்க போகிறேன்னு தெரியல. முடிஞ்சால் என்னென்ன வாங்குறேன்றதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். மெயினாக நம்ம சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். சாப்பிட்றது முடிச்சுட்டு வந்துடலாம். காய்கறி வாங்கின்னு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடலாம் வீட்டுக்கு. ஒரு விஷயத்த கூட நான் ஒழுங்காக செய்ய மாட்டேன்றேன். குங்குமத்தையும் கோணையாக தான் வச்சுருக்கேன் கிளம்புற அவசரத்துக்கு. சரி ஓகே வாங்க போகலாம், போயிட்டு பார்க்கலாம். நானும் மாமா கிளம்பிட்டோம் பார்த்தீங்களா. சரி ஓகே பாய். மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. என்ன வாங்க போகிறோம்? ஃபஸ்ட்டு பானிபூரி சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் தான் மற்றதை பார்க்க போகிறோம். பானிபூரி கடையை பார்க்குறீங்களா? பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள். பானிபூரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த கடையில் தான் நாங்கள் பானிபூரி சாப்பிட்றோம். இங்கே பானிபூரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு தான். இந்த கடையில் நம்ம ஊரில் ஷவர்மா கிடைக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் கிடைக்கும். பட்டு நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது குத்தங்குறை இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். என்னை மன்னிச்சிக்கோங்க ஏதாவது தப்பாக இருந்தால். ஓகே பாய்.